வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஜியாகிரபியில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியன் இரிகேஷன். இந்திய வேளாண்மையில ஒரு முக்கியமான பகுதி தான் இரிகேஷன். இந்திய வேளாண்மை அதனோட ரிலீஃப், அதாவது நிலத்தோற்றம், தென் டிராபிக்கல் கிளைமேட், அப்புறம் மான்சூன் பேட்டர்ன் ரெயின்ஃபால், இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்போ மான்சூன் பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும்போது வாட்டர் அவைலபிலிட்டி இயர் ரவுண்ட் வந்து நமக்கு இருக்க போகிறது கிடையாது. வருஷத்துல இருக்க காரிஃப், ராபி, ஜைடுன்ற 3 சீசன்லயும் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணோம்னா நமக்கு ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக வாட்டர் அப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டரை தான் நம்ம இரிகேஷன் சொல்கிறோம். இதுவே நேச்சுரலாக மழை பொழிஞ்சு வெஜிடேஷன் வளரும் போது அதை நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது இயற்கை தாவரம்னு சொல்கிறோம். இதுவே நம்மளா இன்டர்ஃபியர் ஆகி அந்த கிராப்ஸ்க்கு நம்ம வாட்டர் அப்ளிகேஷன் பண்ணால் அதை கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு கிராப்புக்கும் நேச்சுரல் வெஜிடேஷனுக்கும் இருக்கிற வேறுபாடு. இன்னைக்கு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிற கான்செப்ட்ஸ்: இரிகேஷன், அதனோட சோர்சஸ் அண்ட் டைப்ஸ், தென் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ், தென் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது டேம்ஸ். ஃபர்ஸ்ட் இரிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் த வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ். நம்மளா ஹியூமனா இன்டர்ஃபியர் ஆகி ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது தான் வந்துட்டு இரிகேஷன். சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் வந்துட்டு 3 சோர்சஸ் இருக்குது: கனால் இரிகேஷன், கால்வாய் நீர்ப்பாசனம், வெல் இரிகேஷன் அண்ட் டேங்க் இரிகேஷன். ஏரியா அண்டர் இரிகேஷனை பார்க்கும்போது இந்தியாவில் டியூப்வெல்ஸோட இரிகேஷன் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதாவது 46% வந்து அதிகமாக இருக்குது. இந்த டியூப்வெல்ஸ்லாம் வந்து பார்த்தா குஜராத்தில் ரொம்ப நிறையவே இருக்கும். தென் செகண்டாக பார்க்கும்போது கெனால் இரிகேஷன், இது வந்து 24%. கெனால்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் சைடில் கங்கா பிரம்மபுத்திரா இருக்க ஏரியாவில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. தென் டேங்க்ஸ் மூலமாக 3%, அதர் வெல்ஸ் மூலமாக 16%, அதர் சோர்சஸ் மூலமாக 11% ஆஃப் இரிகேஷன் இருக்குது. தென் கெனால் இரிகேஷன் பார்க்கும்போது இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு டியூப்வெல்ஸ் வந்துடும், செகண்ட் தான் வந்து கெனால் இரிகேஷன். கெனால் இரிகேஷன் மூலமாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 24% இரிகேஷன் வந்து இருக்குது. இந்த கெனால் இரிகேஷன் வந்துட்டு ரிலீஃப் வந்து ரொம்ப லோ லெவலாக இருக்கிற ஏரியாவிலையும் ரொம்ப டீப்பாக இருக்கிற ஏரியாவிலையும் ஃபர்டைல் சாயில்ஸ், அதாவது அலுவியல் சாயில்ஸ்லாம் இருக்கிற அதிகமான இருக்க ஏரியாவிலலாம் வந்துட்டு கெனால் இரிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன் இருக்குது: இன்டர்னேஷியன் கேனல்ஸ் அண்ட் பெரனியல் கேனல்ஸ். இன்டர்னேஷியன் கேனல்ஸ்னால் வந்துட்டு ஆற்றில் வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு கால்வாய். இந்த வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் ரிவர்ஸ் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். எந்த ஒரு இடைப்பட்ட கால்வாயுமே இல்லாமல் தண்ணி அப்படியே வெட்டி விட்டு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபார் டைவர்ஷன் ஆஃப் ஃப்ளட் வாட்டர் ஃப்ரம் த ரிவர்ஸ். இது வந்துட்டு ரெய்னி சீசன் டைமில் மட்டும் தான் ஆப்ரேஷனலாக இருக்கும், மற்ற டைம்லலாம் இது வந்துட்டு ஆப்ரேஷனலாக இருக்காது. தென் பெரனியல் கேனல்ஸ், அதாவது வற்றாத கால்வாய்கள். இது வந்துட்டு வற்றாத நதிகளான கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து நதிகளுக்கு இடையில வந்துட்டு கட்டப்படக்கூடிய ஒரு கால்வாய்கள். இது வந்துட்டு ஒரு பேரேஜ் வந்து கட்டியிருப்பாங்க, அதாவது ஒரு டேம் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இதை வச்சு இரிகேஷனுக்கு வந்துட்டு வாட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. தென் வெல் இரிகேஷன். வெல்ஸ்னால் வந்துட்டு இட் இஸ் அ ஹோல் ஆர் ட்ராஃப், யூஸ்வலி வெர்டிக்கல், செங்குத்தா வந்துட்டு எர்த்தில் எக்ஸ்கவேட் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை வந்து மேலே எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக, அதாவது 62% ஆஃப் நெட் இரிகேட்டட் ஏரியா இன் இந்தியா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 62% இரிகேஷன் வந்துட்டு நம்ம வெல் இரிகேஷன்ல தான் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சீப், அதுவும் இல்லாமல் எல்லாருமே இதை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு சைட்லலாம். அப்புறம் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்னு சொல்லலாம். இது வந்துட்டு லோ ரெயின்ஃபால் இருக்க ஏரியாவில் கண்டிப்பாக வெல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கை கொடுக்கும் இரிகேஷன் பண்ணுறதுக்கு. இதுலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெல் இரிகேஷன் இருக்குது: ஓப்பன் வெல்ஸும் தென் டியூப் வெல்ஸ். ஓப்பன் வெல்ஸ் வந்துட்டு சஃபிஷியன்ட் வாட்டர் டேபிள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, அப்படி திறந்த வெளி கிணறுகள். இதுவே வந்து ஆழத்துளை கிணறுன்னு பார்த்தாக்க லோ வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப அடியில் இருக்கும்போது அந்த தண்ணியை மேலே எடுக்கிறதுக்காக போர்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் டேங்க் இரிகேஷன். டேங்க் இட் இஸ் a natural or man-made hollow on the surface. சைட்லலாம் வந்துட்டு பன்ஸ் வச்சு அந்த ஸ்ட்ரீம்க்கு இடையில வந்துட்டு பண்ணியிருப்பாங்க.
இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. 3.78 lakh ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஏரியா வந்து டேங்க் இரிகேஷன்னால வாட்டர் சப்ளை ஆகுது. தென் ஆந்திர பிரதேஷ் 3.4 lakh ஹெக்டேர்ஸ், மத்திய பிரதேஷ் 2.64 lakh ஹெக்டேர்ஸ், தெலங்கானா 2.3 அண்ட் கர்நாடகா 1.54. தென் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ், இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், சென்ட்ரல் பைவட் இரிகேஷன் ஆர் வாட்டர் வீல் ஆர் சர்க்கிள் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் வந்துட்டு பிளெயின் ஏரியாவில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்துட்டு அண்டுலேட்டிங் ரிலிஃப்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரிங்க்லர் வந்து பயன்படுத்திக்கலாம். இதனால் நம்ம வந்து ரொம்ப வாட்டர் சேவ் ஆகுது. தென் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸை தான் வந்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆற்றுக்கு இடையில வந்துட்டு டேம் கட்டுறது. இந்த டேம் கட்டி அங்கே சேவ் பண்ணுற வாட்டரை வந்து இரிகேஷனுக்காகவும் பவர் ஜென்ரேஷனுக்காகவும் ட்ரிங்கிங் பர்பஸ் தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இதுக்காக பயன்படுத்தலாம். தென் ஃப்ளட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தென் அந்த வாட்டரை யூஸ் பண்ணி ஃபிஷரிஸை வந்து டெவலப் பண்ணலாம். தென் என்னெல்லாம் இந்தியாவில் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நார்த் இந்தியன் சைடில் வந்துட்டு கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா, இண்டஸ்ன்னு பெரிய ரிவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய டேம்ஸ் இருக்கும். இந்த பக்ரானங்கல் டேம் தான் வேர்ல்டில் ஹையஸ்ட் கிராவிட்டி டேம். இது வந்து சட்லஜ் நதிக்கு இடையில வந்துட்டு கட்டியிருக்காங்க. தென் அப்புறம் இந்த சைடு வரும்போது ஹிராக்குட், இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டேம். இது மகாநதி அந்த ரிவருக்கு இடையில. தென் தாமோதர் ரிவர் வேலி, தென் கோசி ப்ராஜெக்ட், சம்பல் ப்ராஜெக்ட், நர்மதை நதிக்கரைக்கு இடையில ஒரு டேம். தென் சர்தார் சரோவர் டேம், நாகார்ஜுனா சாகர் டேம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷில். தென் துங்கபத்ரை நதிக்கரையில். அப்புறம் ஸ்ரீசைலம் டேம், காவேரி ஆற்றுக்கடையில் மேட்டூர் டேம், தென் இடுக்கி ஆர் பெரியார் டேம். இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் டேப்லர் காலமில் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் அக்ராஸ் த ரிவர் தாமோதர். இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகிற ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். தென் செகண்ட் வந்துட்டு பக்ரானங்கல் ப்ராஜெக்ட். இட் இஸ் த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்ட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ் அண்ட் த பெனிஃபிட்டிங் ஸ்டேட்ஸ் ஆர் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு ஹிராக்குட் ப்ராஜெக்ட். இட் இஸ் த லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட் across the river Mahanadi and the benefiting state is Orissa. Then கோசி ப்ராஜெக்ட். கோசி ரிவரை வந்துட்டு சாரோ ஆஃப் பீகார்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர் கடையில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இதனால் பெனிஃபிட் ஆகிற ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தாக்கா பீகார் அண்ட் நேபாள். தென் துங்கபத்ரா ப்ராஜெக்ட் டு த ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. தென் தெஹ்ரி டேம் அக்ராஸ் பாகிரதி in the Uttarakhand state. Then சம்பல் வேலி ப்ராஜெக்ட் அக்ராஸ் சம்பல் ரிவர். ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தாக்கா ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். தென் நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் அக்ராஸ் ரிவர் கிருஷ்ணா in the state ஆந்திர பிரதேஷ். சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அக்ராஸ் ரிவர் நர்மதா and the states fall in மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான். தென் இந்திரா காந்தி கனால் ப்ராஜெக்ட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ் and the benefiting states are ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. தென் காவேரி ஆற்றுக்கடையில் வந்துட்டு மேட்டூர் டேம், பெனிஃபிட்டிங் ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. தென் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் இன் திஸ் ப்ரெசன்டேஷன். மல்டிபர்பஸ் river valley projects means construction of dams across rivers aimed at many purposes. Irrigation is watering of plants through artificial means. Bakranangal project is the highest gravity dam in the world. Hirakud project is the longest dam in the world. Kosi is called as Sorrow of Bihar. Then Mettur Dam is built across the river Kaveri. Nagarjuna Sagar Dam is in Andhra Pradesh state. Modern irrigation methods include drip and sprinkler irrigation systems. Then important model questions. The longest dam in the world is? Answer option C, Hirakud Dam. Dash Dam is the highest gravity dam in India. Answer option B, Bakranangal Dam. Sorrow of Bihar is option B, Kosi. Indira Gandhi Canal project is built across the river. Answer option C, Satluj. Friends, for PDF and online test, text me at the WhatsApp number 9894904745 or mail me at vanangamudi.tnau@gmail.com.
Kindly like, share and subscribe our channel for the upcoming videos. Thank you friends.